11th ஸ்டாண்டர்ட் பயோபாட்னியில் 9th சாப்டர் டிஷ்யூ அண்ட் டிஷ்யூ சிஸ்டம். இந்த சாப்டர் தான் இப்போ பார்க்க போகிறோம். இது எந்த யூனிட்டுக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட் அனாட்டமி அப்படின்ற அந்த யூனிட்க்கு கீழே. ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன், அதாவது பிளான்ட் அனாட்டமி. பிளான்ட்டோட அனாட்டமி அப்படின்றது உங்களுக்கு தெரியும், ஸ்டடி ஆஃப் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் அண்டர் மைக்ரோஸ்கோப், இது நமக்கு தெரியும். ஸோ இந்த யூனிட்டுக்கு கீழே டிஷ்யூ அண்டு டிஷ்யூ சிஸ்டம் அப்படின்ற சாப்டர் வருது. ஓகேவா? ஸோ இந்த சாப்டர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த சாப்டர் பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டடி மேஜர் டைப் ஆஃப் பிளான்ட் செல் அண்ட் தேர் ஃபங்க்ஷன், அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? மேஜர் டைப் ஆஃப் பிளான்ட் செல், சரியா? பிளான்ட்டில் இருக்கக்கூடிய மேஜர் டைப் ஆஃப் செல்ஸ் என்னென்ன, பேரன் கைமா, கோலன் கைமா, ஸ்க்ளீரன் கைமா, அந்த மாதிரி பிளான்ட்டில் இருக்கக்கூடிய மேஜர் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் என்னென்ன அப்படின்றதையும் அதோட ஃபங்க்ஷனையும் இதில் பார்க்கலாம். அடுத்தது டிஃப்ரென்ஷியேட் த வேரியஸ் டைப் ஆஃப் செல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதோட நம்ம டைப் ஆஃப் செல்ஸ் மட்டும் இல்லை, அதோட ஃபங்க்ஷன் மட்டும் கிடையாது, டிஃப்ரென்ஷியேட் த வேரியஸ் டைப் ஆஃப் செல்ஸையும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அதோட ஃபங்க்ஷன் என்ன, இந்த செல்க்கும் அந்த செல்க்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம். அண்டு ஸ்டடி த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் செல் ஆஃப் டிஷ்யூஸ் இன் வேரியஸ் பார்ட் ஆஃப் பிளான்ட், இதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டிஷ்யூ இன் வேரியஸ் பார்ட் ஆஃப் த பிளான்ட். ஓகேவா? ஸோ பிளான்ட் பார்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா லீஃப் ஒரு பார்ட்டு தான், ஸ்டெம், ரூட், ஃப்ரூட், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த பிளான்ட் அப்படின்னு நமக்கு நிறைய இருக்குது. ஸோ அந்த பிளான்ட்டில் அந்த பார்ட்டில் இருக்கக்கூடிய பர்டிகுலர் டிஷ்யூஸ் எப்படி இருக்கும், அந்த டிஷ்யூக்கும் மற்ற டிஷ்யூக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், இந்த மாதிரியெல்லாம் பார்க்க போகிறோம். அண்ட் கிரவுண்ட் டிஷ்யூ, டிஸ்கிரைப் த கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம், அதாவது கார்டெக்ஸ் அண்ட் பீத், வாஸ்குலார் சிஸ்டம், இதெல்லாம் நம்ம இந்த கிளாஸ் இந்த லெசனுக்குள்ளே போகும்போது இது எல்லாத்தையும் பற்றி ப்ரீஃபாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் செக்ஷன் அண்டு லாங்கிடியூனல் செக்ஷன் ஆஃப் டைகாட் அண்ட் மோனோகாட் ஸ்டெம் அண்ட் லீஃப். ஓகேவா? இன்டர்பிரட் கிராஸ் செக்ஷன் அண்டு லாங்கிடியூனல் செக்ஷன். ஓகேவா? ஸோ கிராஸ் செக்ஷன் அப்படின்னா நமக்கு தெரியும், ஒரு இப்போ இந்த பென்சில் இருக்குது அப்படின்னா இந்த பென்சிலை இப்படி கட் பண்ணணும் அப்படின்னா இது கிராஸ் செக்ஷன். ஓகேவா? ஸோ இந்த பென்சிலை இப்படி ஸ்ட்ரைட்டாக நம்ம கட் கொடுத்தோம் அப்படின்னா அது லாங்கிடியூனல் செக்ஷன். ஸோ அப்படிலாம் ஒரு பிளான்ட்டோட பார்ட்டை கட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாம் எப்படிலாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்டர்னல் ஆர்கனைசேஷன். ஓகேவா? கம்பேர் த இன்டர்னல் ஆர்கனைசேஷன் ஆஃப் டைகாட் ரூட் அண்ட் மோனோகாட் ரூட். இந்த இன்டர்னல் ஆர்கனைசேஷன் டைகாட் ரூட்டுக்கு என்ன, மோனோகாட் ரூட்டுக்கு என்ன, அதுக்கு உள்ள இந்த டைகாட்க்கும் இந்த மோனோகாட்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ரூட் ரெண்டும் ஒன்று தான், பட் இது டைகாட்டோட ரூட், இது மோனோகாட்டோட ரூட், இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றதெல்லாம் அந்த அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, டன். ஸோ இந்த லெசனில் பார்க்க போகிறது என்னென்னன்றதை நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டோம். இதை நம்ம பார்க்குறனால என்ன நமக்கு கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம இப்போ பார்த்தோம். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் லெசனோட அவுட்லைன் பார்த்துடலாம். மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ. ஓகேவா? ஸோ ஆக்கத்திசு அப்படின்னு சொல்லுவாங்க மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ. உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக 11th சொல்லியிருக்கேன், சின்ன கிளாஸஸில் உங்களுக்கு நான் டீச் பண்ணியிருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உள்ளே வரும்போது நம்ம உங்களுக்கு எல்லாமே சொல்கிறோம், சரியா? மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூனா என்ன, பர்மனெண்ட் டிஷ்யூனா என்ன, டிஷ்யூ சிஸ்டம்னா என்ன, எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம் அப்படின்றது என்ன, ஃபண்டமெண்டல் டிஷ்யூ சிஸ்டம், வாஸ்குலார் டிஷ்யூ சிஸ்டம், கம்பேரிசன் ஆஃப் ப்ரைமரி ஸ்ட்ரக்சர்ஸ், இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஓகேவா? சரியா? ஸோ மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூனா ஆக்கத்திசுக்கள். ஓகேவா? ஸோ ஃப்ரம் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ ஒன்லி பிளான்ட் க்ரோ. ஓகேவா? ஸோ பர்மனெண்ட் டிஷ்யூ அப்படின்னா பிளான்ட் வளர்கிறதுக்கு மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூலேருந்து தான் பிளான்ட் வளருது அப்படின்னா, ஸோ மிச்சம் இருக்க எல்லா டிஷ்யூஸும் பர்மனெண்ட் டிஷ்யூஸில் வரும். அடுத்தது டிஷ்யூ சிஸ்டம். இப்போது ஹியூமன் பீயிங்கில் இருக்கட்டும், இல்லை மற்ற அனிமலில் இருக்கட்டும், நிறைய டிஷ்யூ சிஸ்டம்ஸ் இருக்குது. பிளான்ட்லேயும் அதே மாதிரி தான் நிறைய டிஷ்யூ சிஸ்டம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டரை கண்டக்ட் பண்ணுறதுக்கு
ஜைலமோட காம்பனண்ட் எல்லாமே. ஸோ அப்போ ஜைலமோட காம்பனண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 4 டைப் இருக்குது. ஓகேவா? ட்ரக்கீட்ஸ், வெசல்ஸ், சைலம் பேரன்கைமா அண்ட் சைலம் ஃபைபர். ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் சைலம். அப்போது சைலம் அப்படின்றது வாட்டர் மட்டும் கண்டக்ட் பண்ணும். இவங்க 4 டைப் ஆஃப் செல்ஸும் சேர்ந்து வாட்டர் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அது ஒரு டிஷ்யூ சிஸ்டம். சரியா? அப்படி பார்க்கும்போது டிஷ்யூ சிஸ்டம் தனியாக ஒரு டிஷ்யூ சிஸ்டமும் பிளான்ட்டில் என்னென்ன எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். எபிடர்மல் டிஷ்யூ சிஸ்டம் அப்படின்னா என்ன? எபிடர்மிஸ் அப்படின்றது அவுட்டர் லேயர், நமக்கு தெரியும். எபிடர்மிஸ்னால் அவுட்டர். ஸோ பிளான்ட்டோட நம்ம ஸ்கின் மாதிரி. ஸோ இப்போ பிளான்ட்டுக்கும் அந்த மாதிரி ஸ்கின் இருக்குது. ஸோ அந்த இதை பற்றி நம்ம படிக்க போகிறோம், எபிடர்மல் டிஷ்யூ சிஸ்டம். அடுத்தது ஃபண்டமெண்டல் டிஷ்யூ சிஸ்டம். ஓகேவா? ஆர் கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம். ஓகேவா? ஃபண்டமெண்டல் ஆர் கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம் அப்படின்றது எபிடர்மிஸையும் வாஸ்குலர் பண்டலையும் பிளான்ட்லேருந்து நீக்கிட்டோம் அப்படின்னா இது எல்லா டிஷ்யூஸும் ஃபண்டமெண்டல் டிஷ்யூ சிஸ்டமில் தான் வரும். ஸோ அதை பார்க்க போகிறோம். அடுத்தது வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம். அதில் தான் சைலம் அண்ட் ஃப்ளோயம், வாட்டர் கண்டக்டிங், ஃபுட் கண்டக்டிங் டிஷ்யூ சிஸ்டம் இது. ஓகேவா? அடுத்தது கம்பேரிசன் ஆஃப் ப்ரைமரி ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ ப்ரைமரி ஸ்ட்ரக்சர், ப்ரைமரி ஸ்ட்ரக்சர்னால் அப்போ மேபி செகண்டரி ஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக இருக்கணும்ல. அப்போ ப்ரைமரி ஸ்ட்ரக்சர்னால் என்ன? பிளான்ட் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகும்போது என்னென்ன ஸ்ட்ரக்சர் இருக்கும், அடுத்தது அது செகண்டரி க்ரோத்துக்கு அட்டென்ட் பண்ணும்போது அதில் என்னென்ன ஸ்ட்ரக்சர், அதை அடுத்த லெசனில் பார்ப்போம். பட் ப்ரைமரி ஸ்ட்ரக்சர் இந்த லெசனில் முடிச்சிடுவோம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே இந்த லெசனில் 1 by 1 பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இவர் பாருங்க கண்ணு, இவங்க பார்த்தீங்க அப்படின்னா நெமெக்ரூ அப்படின்றவங்க தான் ஃபாதர் ஆஃப் பிளான்ட் அனாட்டமி. ஓகேவா? ஸோ பிளான்ட் அனாட்டமியோட ஃபாதர் யாருன்னா இவங்க தான். ஓகேவா? ஆக்சுவலாக இவங்க ஒரு கேர்ள். ஓகேவா? இவங்க ஒரு லேடி. இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட் அனாட்டமியை பற்றி நிறைய விஷயம் கலெக்ட் பண்ணி பிளான்ட் அனாட்டமியோட ஃபாதர்னால் பார்த்துக்கோங்க. அவங்க தான் நிறைய பிளான்ட் அனாட்டமியோட அந்த விஷயமெல்லாம் கலெக்ட் பண்ணி நமக்கு சொன்னது. அதுக்கப்புறம் நிறைய ரிசர்ச் அது ரிலேட்டடாக பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க தான் அவங்க. ஓகேவா? ரைட். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதுக்காக, ஓகேவா, பர்டிகுலர் இந்த சர்வீஸ்க்காக இவங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் மெடல் கிடச்சிருக்கு ஆஃப் சயின்ஸ் பை USA. ஓகேவா? ஸோ USA இந்த ஒரு கான்ட்ரிபியூஷனுக்காக இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, இவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடல் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாப்டரை பற்றி ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ பார்க்கலாம். திஸ் சாப்டர் introduce the internal structure of higher plant. ஓகேவா? ஸோ ஹையர் பிளான்ட். அப்போ லோவர் பிளான்ட்னா என்ன? லோவர் பிளான்ட்டில் ஆல்கே, ஃபங்கை, பிரையோஃபைட்ஸ்லாம் லோவர் பிளான்ட்டில் வரும். ஹையர் பிளான்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜிம்னோஸ்பெர்ம் அண்ட் ஆன்ஜியோஸ்பெர்ம்ஸில் ஹையர் பிளான்ட்டில் வரும். சரியா? ஓகே. ஸோ அப்போ இந்த சாப்டர் என்னத்தை நமக்கு சொல்லித்தருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹையர் பிளான்ட். ஹையர் பிளான்ட்டோட நம்ம பார்க்குற ஒரு பிளான்ட் நமக்கு முன்னாடி தெரியக்கூடிய அதாவது மேக்ஸிமம் ஆஃப் பிளான்ட்டு ஹையர் பிளான்ட் தான், பூக்கிற தாவரம் தான். ஓகேவா? ஸோ லோவர் பிளான்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ஆல்கே இருக்குல்ல கண்ணு, பாசம், நம்ம தண்ணி அதிகமாக இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஆல்கே. அப்புறம் ஃபங்கஸ் நம்ம வீட்டில் கிச்சனில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இருக்கும் இப்போது ஃபங்கஸ். ஓகேவா? அந்த ஃபங்கஸ்லாம் பார்த்திங்கன்னா கிச்சனில் இருக்கிற இந்த ப்ரெட்டு, அதுக்கப்புறம் ஏதாவது ஸ்பாயில் ஆகிடுச்சுன்னா அந்த ஃபுட்டில் இதுலாம் ஃபங்கஸ் இருக்கும். கண்ணுக்கு தெரிஞ்ச ஃபங்கஸ், கண்ணுக்கு தெரியாத ஃபங்கஸ் நிறையா இருக்கும். ஓகேவா? டன். ஓகே. ஸோ அப்போ இந்த சாப்டர் எதை நமக்கு சொல்லித்தர போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையர் பிளான்ட்டோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை சொல்லிக் கொடுக்க போகுது. ஓகேவா? ரைட். த ஸ்டடி ஆஃப் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆர்கனைசேஷன் ஆஃப் பிளான்ட் இஸ் கால்டு பிளான்ட் அனாட்டமி. ஓகேவா? ஸோ வாட் இஸ் பிளான்ட் அனாட்டமி? த ஸ்டடி ஆஃப் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இன்டர்னல் உள் அமைப்பு, இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆர்கனைசேஷன் அது எப்படி இருக்குது அதை பற்றி படிக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்டடிக்கு பேர் தான் பிளான்ட் அனாட்டமி. ஓகேவா? க்ரீக்கில் அனா அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். அண்டர் அப்படின்னு பேர். ஓகேவா? தெமன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டு கட். ஓகேவா? ஸோ பிளான்ட்டை சின்ன குட்டி குட்டியாக கட் பண்ணி அதோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை மைக்ரோஸ்கோப்புக்கு கீழே வச்சு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? அப்போ தான் நமக்கு அதோட ஸ்ட்ரக்சர் நல்லா தெரியும். சரியா? ஸோ அந்த மாதிரி பிளான்ட்டோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை பற்றின படிப்பு தான் பிளான்ட் அனாட்டமி. ஓகேவா? ரைட். ஸோ பிளான்ட் ஹாவ் செல்ஸ்
ஆஸ் அ பேசிக் யூனிட். நமக்கு தெரியும் கண்ணு, நாட் ஓன்லி பிளான்ட்டு, நம்மளோட லிவிங் ஆர்கானிசம்கே ஒரு பேசிக் யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லு தான். அதுக்கு பிளான்ட் மட்டும் என்ன விதிவிலக்கா கிடையாது. ஸோ பிளான்ட்டோட பேசிக் யூனிட்டும் செல் தான், பிகாஸ் பிளான்ட் ஆல்சோ ஒரு லிவிங் திங். ஓகேவா? டன். த பிளான்ட் ஆர் ஆர்கனைஸ்ட் இன்டு டிஷ்யூஸ் எல்லாம் சேர்ந்து ஆர்கன். நமக்கு தெரியும்ல, சின்ன கிளாஸில் ஒரு ஸ்ட்ரெயிட்டாக போட்டிருப்பாங்கள, செல்லு, அப்புறம் ஆர்கனலு, அப்புறம் டிஷ்யூ, அப்புறம் டிஷ்யூ சிஸ்டம், அந்த மாதிரி ஆர்கன், ஒரு ஆர்கானிசம் அப்படி போட்டிருப்பாங்களே. ஸோ அது மாதிரி பிளான்ட் ஹாவ் செல் ஆஸ் அ பேசிக் யூனிட். த செல்ஸ் ஆர் ஆர்கனைஸ்ட் இன்டு டிஷ்யூ. செல்ஸ் எல்லாம் டிஷ்யூவால் ஆகிருக்கு. இந்த டிஷ்யூஸ் எல்லாம் ஆர்கனாக மாறியிருக்கு. ஆர்கன் எல்லாம் என்னவாக இருக்குது? The different organs in the plant have different internal structure. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஒரு ஃபங்க்ஷன். எப்படி நம்ம கண்ணு பார்க்குது, நம்ம காது கேட்குது அப்படின்ற மாதிரி பிளான்ட்டோட ஒரு ஆர்கன். லீஃபு ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? இப்போ ஃப்ரூட்ஸ் என்ன செய்யும்? அதாவது சீட்ஸை பியர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அண்ட் ஆல்சோ நிறைய ஃபுட் மெட்டீரியல் ஸ்டோர் பண்ணும். அப்புறம் வேறு என்ன? ரூட் என்ன பண்ணுது? ஆங்கர் பண்ணுது ஃபஸ்ட்டு. செகண்டு வாட்டரை வந்து கண்டக்ட் பண்ணுது. மினரல் சால்ட்டையும் வாட்டரையும் கண்டக்ட் பண்ணுது. ஸோ ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஒவ்வொரு ஒர்க் இருக்கும். ஓகேவா? ரைட். தி டிஃப்ரெண்ட் ஆர்கன் இன் அ பிளான்ட் ஹாவ் டிஃப்ரெண்ட் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ். அதே மாதிரி ஒரு ஆர்கனுக்கும் ஒரு வேலை இருக்க மாதிரி ஒரு ஆர்கனும் ஒரு மாதிரி இருக்கும். ஆமாவா? லீஃப் ஒரு மாதிரி, ஸ்டெம் ஒரு மாதிரி, ரூட் ஒரு மாதிரி, ஃப்ரூட்ஸ் ஒரு மாதிரி. ஸோ ஒவ்வொரு ஆர்கனும் ஒரு டிஃப்ரெண்ட் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் அண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப், சைஸ், கலர் எல்லாமே டிஃப்ரெண்ட். ஓகே. இட் இஸ் ஸ்டடீட் பை த மீன்ஸ் ஆஃப் டிசெக்ஷன் அண்ட் மைக்ரோஸ்கோபிக் எக்ஸாமினேஷன். ஓகேவா? ஸோ இது டக்குன்னு எப்படி நம்ம படிப்போம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மைக்ரோஸ்கோப்புக்கு கீழே வச்சு நம்ம ரொம்ப தின் பீசஸாக எடுத்து மைக்ரோஸ்கோப்பில் வச்சு, இப்போ ஒரு லீஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளவர் அப்படின்னு பார்த்தோம்னா எந்த இதை பார்க்கணும்னா அதோட தின் செக்ஷனை நம்ம எடுத்து அதை மைக்ரோஸ்கோப் கடியில் வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா we can easily see all the internal part of that particular organ. ஓகேவா? லீஃப்னா லீஃபோடதை பார்க்கலாம், ஃப்ரூட்னா ஃப்ரூட்டோடதை பார்க்கலாம், ஸ்டெம்னா ரூட்னா அது எல்லாத்தையும் நம்ம தின் செக்ஷன் எடுத்து வச்சு நம்ம மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா we can easily see. ஓகே. ஸோ இதோட மைல்ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க கண்ணு, பார்க்கலாம். ஸோ அனாட்டமியோட மைல்ஸ்டோன்ஸ் தான். ரொம்ப சிம்பிள், ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், பட் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இவங்க இந்த இயரில் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க, சொல்லியிருக்காங்க அப்படின்றது தான், வேறு ஒன்றும் இல்லை. ஹார்டிங் அப்படின்றவர் 1837 சீவ் டியூபை காயின் பண்ணவரான். சீவ் டியூப் அப்படின்ற அந்த வேர்டு டேர்மு காயின் பண்ணியிருக்கார். சீவ் டியூப் அப்படின்ற டேர்மு காயின் பண்ணியிருக்கார் ஹார்டிங். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கெலிடன் 1839 காயின் த டேர்ம் குளோரன்கைமா. ஓகேவா? குளோரன்கைமா அப்படின்ற வேர்டை காயின் பண்ணியிருக்கார். அடுத்தது பாருங்கம்மா 1857 ஹோஃப்மிஸ்டர் அப்படின்றவர் ப்ரப்போஸ்ட் ஏபிக்கல் செல் தியரி. இங்கே இப்போ அடுத்தது நம்ம பார்க்குறதுல இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்ப்போம், அதோட ஃபங்க்ஷன்ஸ் பார்ப்போம். ஓகே, பட் ஒரு மெயினான தியரிஸ் பார்க்க போகிறோம். நான் ரொம்ப இந்த தியரி யாராவது சொன்னாங்க அப்படின்றது ஃபஸ்ட்டு தியரி பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் உள்ளே போகிறோம். ஓகேவா? டன். அடுத்தது பாருங்கண்ணே, நெக்லி அப்படின்றவர். ஓகேவா? நெக்லி அப்படின்றவர் சைலம் அண்ட் ஃப்ளோயமு அண்ட் ஆல்சோ மெரிஸ்டம், அப்புறம் ஏபிக்கல் செல் தியரி. நெகிலி அப்படின்றவர் இந்த இயரில் காயின்டு த டேர்ம் சைலம் அப்படின்ற டேர்மையும், ஃப்ளோயம் அப்படின்ற டேர்மையும், மெரிஸ்டம் அப்படின்ற டேர்மையும் கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகேவா? அதாவது காயின் பண்ணியிருக்காரு, அந்த வேர்டை ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. ஓகேவா? அண்ட் ஆல்சோ இந்த ஏபிக்கல் செல் தியரியை சொன்னது யார்? ஹாஃப்மிஸ்டர் தான் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஹாஃப்மிஸ்டரோட வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கார். ஓகே, இது கரெக்டு அப்படின்னு இவர், அதாவது நெக்லி அப்படின்றவர் இந்த ஏபிக்கல் தியரியை சப்போர்ட் பண்ணியிருக்கார். ஓகேவா? நெக்ஸ்ட் 1865 மெட்டனியஸ் அப்படின்றவங்க காயின் த டேர்ம் ஸ்க்லீரன்கைமா. ஓகேவா? ஸ்க்லீரன்கைமாவோட டேர்மை காயின் பண்ணியிருக்காங்க. அப்புறம்
1868 ஹான்ஸ்டீன் அப்படின்றவங்க ப்ரப்போஸ்டு ஹிஸ்டோஜன் தியரி. இது ஒரு தியரி. ஓகேவா? எப்படி நம்ம எபிக்கல் தியரியாக காயின் பண்ணது ஹாஃப் மிஸ்டரோ அதே மாதிரி ஹிஸ்டோஜன் தியரியை ப்ரப்போஸ் பண்ணது ஹான்ஸ்டீன். ஓகேவா? அடுத்தது பாருங்க கண்ணு, 1885 சியாஸ் அப்படின்றவங்க காயின் த டேர்ம் ஸ்க்ளீரைட்ஸ். ஓகேவா? ஸ்க்ளீரைட்ஸ். இந்த ஸ்க்ளீரைட்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 டைப் ஆஃப் ஸ்க்ளீரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரேக்கி ஸ்க்ளீரைட்ஸ், மேக்ரோஸ்க்ளீரைட், ஆஸ்டியோஸ்க்ளீரைட்ஸ் அண்டு ஆஸ்ட்ரோஸ்க்ளீரைட்ஸ் அப்படின்னு 4 டைப். அதாவது ஸ்க்ளீரைட்ஸையும் சொல்லியிருக்காங்க, அந்த டேர்மை சொல்லியிருக்காங்க. ஸ்க்ளீரைட்ஸ் மறுபடியும் 4 டைப்பாக டிவைட் ஆகிருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது 1914 பாருங்கக்கன்னு ஹேபர்லேண்ட் அப்படின்றவங்க ஹார்டோம் அப்படின்ற அந்த டேர்மை காயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஃப்ளோயமை அதர்வைஸ் லெப்டோம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஜைலமை ஹார்டோம் அப்படின்னும், ஃப்ளோயமை லெப்டோம் அப்படின்னும் சொல்லலாம் அப்படின்னு அவங்க ஹேபர்லேண்ட் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. அண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மெரிஸ்டமையும் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. அடுத்தது பாருங்கள், ஸ்கிம்மிட் அப்படின்றவங்க டியூனிகா கார்பஸ் தியரியை சொல்லியிருக்காரு 24. அடுத்தது 1926 ஸ்கியூப் அப்படின்றவங்க மாஸ் ரிப் அண்ட் பிளேட் மெரிஸ்டம். ஓகேவா? மாஸ் ரிப் அண்ட் பிளேஸ் மெரிஸ்டம், அதாவது மெரிஸ்டமோட டைப்ஸ் தான்ப்பா மாஸ் அந்த ரிப்பு இந்த பிளேட் மெரிஸ்டம் அப்படின்றது. இந்த இதை வந்து நம்ம ப்ரீஃபாக பார்ப்போம், அதை சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், ப்ளாச் அப்படின்றவங்க டிஸ்கவர்ட் த ட்ரைகோஸ்க்ளீரைட்ஸ் அப்படின்றத 1946 சொல்லியிருக்காரு. பாப்ஹம் அப்படின்றவங்க 1952 ஷூட் ஏபெக்ஸ் ஆஃப் ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸை சொல்லியிருக்காங்க. அதாவது ஆஞ்சியோஸ்பெர்ம் பூக்கும் தாவரங்களோட ஷூட் ஏபெக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்க கண்ணு, 1955 டச்செயின் அப்படின்றவர் ஆனுவல் கோலன் கைமா. ஓகேவா? ஆனுவல் கோலன் கைமா, அதுவும் உங்களுக்கு டீட்டெயிலாக மிஸ் சொல்லி தருவேன். ஆனுவல் கோலன் கைமா அப்படின்ற டேர்மை சொல்லியிருக்காங்க. அண்டு 61 க்ளோஸ்ன்றவர் குவாஷியன்ட் சென்டர் கான்செப்டை சொல்லியிருக்காங்க. ஓகேவா? குவாஷியன்ட் சென்டர் கான்செப்ட் இதுவும் நம்ம எபிக்கல் செல் தியரியில் படிப்போம். ஓகே. சானியோ அப்படின்றவங்க 1963 காயின் த டேர்ம் ட்ரக்கீட்ஸ். ஓகேவா? ட்ரக்கீட்ஸ் அப்படின்றது ஜைலமில் ஒரு காம்போனண்ட்டு. ஸோ அது ட்ரக்கீடு. ஸோ அந்த சானியோ அப்படின்றவங்க 1963 இதை இந்த டேர்மை காயின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இதோட இன்ட்ரோ பார்த்துட்டோம், இதோட மைல்ஸ்டோன்ஸ் பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம சாப்டர் வைஸ் ஒரு சின்ன சின்ன டாப்பிக்காக சாப்டர் வைஸ் போகலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.